நாடெங்கிலும் பாஜக எடுத்து வந்த பாசிச வகுப்புவாத மதவெறி அரசியல் என்கிற ஆயுதத்தினுடைய கூர்மை ஒவ்வொரு நாளும் மழுங்கிக் கொண்டே வருகிறது. பிரதமர் மோடி அவர்கள் போர்த்திய மதச்சாயம் பூசிய அரசியல் இன்று சாயம் வெளுத்து பாஜக மற்றும் மோடி அரசினுடைய உண்மையான முகம் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நாடெங்கிலும் இருக்கின்ற ஜனநாயக மதச்சார்பற்ற சக்திகள் இன்று ஓரணியாக திரண்டு தேசம் முழுவதும் காந்தியடிகளுடைய அகிம்சை, அன்பு, மதச்சார்பற்ற இந்தியா என்கிற தத்துவத்தின் மேலே மிகப்பெரிய ஈர்ப்பினை உண்டாக்கி இன்று ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் நடந்து முடிந்த தேர்தல், 2 மாநிலங்களிலே நடந்திருக்கின்ற தேர்தல்களிலெல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி முகம் காட்டுகிற நல்ல செய்தி வந்திருக்கிறது. இந்த நாடு இனிமேல் மதவாத பாசிச அரசியலை ஏற்றுக்கொள்ளாது. ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தினுடைய மாண்பை, ஜனநாயக நிறுவனங்களுடைய பெருமையை, மதச்சார்பினுடைய அவசியத்தை உணர்ந்த நாடாக இந்த நாட்டு மக்கள் இன்று எழுந்து நிற்பதை பார்க்கிறோம். மதச்சார்போடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்ட நாடுகள் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் பாகிஸ்தான் மூலமாகவும் இன்று பல்வேறு நாடுகளில் நடந்து வருகின்ற மிகப்பெரிய யுத்தங்கள் நமக்கு நிரூபிக்கின்றன. மதச்சார்பாக அந்த நாடுகள் தங்களை அமைத்து கொண்ட காரணத்தினால் பொருளாதார முன்னேற்றத்தை அவர்கள் இழந்து தங்களுடைய முன்னேற்ற பயணத்தை வழிதவறிவிட்டார்கள். ஆனால் காந்தியடிகள் காட்டிய வழியிலே, நேரு காட்டிய வழியிலே, இந்திரா காந்தி காட்டிய வழியிலே மதச்சார்பின்மையை, ஜனநாயகத்தை, சமூக நீதியை முன்னெடுத்த இந்தியா இன்று உலகின் வல்லரசாக எழுந்து நிற்கிறது என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கைகள் தான். ஆகவே இன்றைக்கு அதனுடைய முன்னெடுப்பாகத்தான் தாம்பரம் மாநகரிலே நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் செந்தில் அவர்களுடைய தலைமையில் ஒரு சிறப்பான பேரணியை நடத்தியிருக்கிறோம். அதுதான் இந்த பேரணி சொல்கிற செய்தி. சதானந்தத்தை பற்றி பவன்குமார் ரெட்டி பேசியிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சனாதனம் என்பதை பற்றி இதுவரை யாரும் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கவில்லை. நாம் புரிந்து கொண்டிருக்கிற சனாதனம் என்ன, நாம் பேசுகிற சனாதனம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதி பேதம் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, பிறப்பு மட்டும்தான் ஒருவன் தொழிலை நிர்ணயிக்க முடியும். இன்று கூட கோயம்புத்தூரிலே அவர்கள் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்த மக்கள் குலத்தொழில் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இந்த குலத்தொழில் என்கிற சொல்லுகிற வார்த்தை 21ஆவது நூற்றாண்டிலே பயன்படுத்தலாமா என்பதை பாஜக நண்பர்கள் யோசிக்க வேண்டும். குலத்தொழில் என்றால் என்ன? என் சாதிதான் என் தொழில், என் சாதிதான் என் தொழிலை சொல்லும் என்று சொன்னால் சுதந்திரத்தினுடைய அவசியமும் இல்லை, சமூக நீதியுடைய அவசியமும் இல்லை. யாருடைய திறமைகள், படிப்பு, உழைப்பு இவைகள்தான் என் தொழிலை முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய நான் பிறந்த சாதி முடிவு செய்யக்கூடாது. ஆனால் பாஜக நண்பர்களும் பிரதமர்களும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், குலத்தொழிலை யாரும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்கிறார். அது நாம் பேணி வருகின்ற சமூக நீதிக்கு எதிரானது. நாம் அதைத்தான் சனாதனம் என்று சொல்கிறோம். திருப்பதி லட்டு திசை திருப்பக்கூடிய வகையில் ஒரு ஸ்பீச் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. திருப்பதி லட்டு ஒரு மிகப்பெரிய பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி என்பவர் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் மட்டும் கொண்டாடுகின்ற தெய்வம் அல்ல. இன்று ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் திருப்பதிக்கு சென்று வருவதை அறிகிறோம். ஆகவே அங்கே இருக்கிற பெருமாளுக்கு நடக்கின்ற சேவைகள் நிச்சயமாக ஒழுங்காக முறையாக நடக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதை மதவாத அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்துவதை பெருமாளே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணை அமைப்பை அமைத்திருக்கிறது. அந்த விசாரணை அமைப்பு சொல்லட்டும், யார் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதிலே காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்தில்லை. அது காங்கிரஸ் கட்சியும் உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் அந்த தவறுக்கு காரணமானவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் கேட்டுக்கொள்ளும்.